வெல்கம் டு ரேபிட் மை தமிழ் சேனல். தமிழ்நாடு டீச்சர் எஜுகேஷன் யூனிவர்சிட்டியில் அந்த ஆன்லைன் எக்ஸாமினேஷன்றது பிஎட், எம்எட், பிஎஸ்சி, பிஎட். ஸோ இவங்களுக்கெல்லாம் வந்து ஆன்லைன் எக்ஸாமினேஷன்றது நடக்க போகுது. ஸோ இதில் ஸ்டூடெண்ட்ஸுக்கு பார்த்திங்கன்னா இந்த டவுட்ஸ் தான் அதிகமாக இருக்குது. ஸோ அந்த பேப்பரை நம்ம எழுதி எவ்வளோ நேரத்துக்குள்ளே அதை சென்ட் பண்ணணுன்றது தான் நிறைய பேருக்கான டவுட்ஸாக இருக்குது. ஸோ நம்மளுக்கு கொஷின் பேப்பர்ன்றது அந்த எக்ஸாமினேஷனுக்கு முன்னாடி பிஃபோர் ½ அன் ஹவருக்கு முன்னாடியே உங்களுக்கு கிடச்சிடும். 9:30க்கெலாம் நீங்கள் உங்களுடைய ப்ரெசன்ஸை சொல்லுவீங்க. ஸோ 10 o'clock உங்களுக்கு ஃபுல் கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல் கோர்ஸ், ஆஃப் கோர்ஸ் எல்லாமே 10 o'clock தான் ஸ்டார்ட் ஆகும். இதில் ஃபுல் கோர்ஸாக இருந்தால் நம்மளுக்கு 10 o'clockலேருந்து 1 o'clock வரலுமும், ஆஃப் கோர்ஸாக இருந்தால் 10 o'clockலேருந்து அதே மாதிரி 11:30க்குள்ளே, ஸோ 1.5 hours நம்மளுக்கு வந்து நடக்கும். ஸோ இதில் நீங்கள் அந்த ஆன்சர் ஷீட்டை வந்து ப்ராப்பராக நாட் பண்ணணும். ஸோ நீங்கள் த்ரெட்டு தான் யூஸ் பண்ணணும். ஸோ த்ரெட்டை யூஸ் பண்ணுங்கள், எல்லாருமே ப்ராப்பராக த்ரெட்டை யூஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி அதை ஸ்கேன் பண்ணி வித்தின் 1 hourக்குள்ளே நீங்கள் சென்ட் பண்ணணும். ஸோ அதுதான் உங்களுக்கு டைம் லிமிட்டுன்னு பார்த்தீங்கன்னா 1 hourக்குள்ளே சென்ட் பண்ணணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஃபுல் கோர்ஸ் எழுதுறீங்கன்னா 10 o'clockலேருந்து 1 o'clock வரலும் எழுதுவீங்க. ஸோ அதுக்குள்ளே நீங்கள் 1 o'clockக்குள்ளே அனுப்பணும்லாம் அவசியம் கிடையாது. நீங்கள் 1 o'clock வரலும் நீங்கள் எக்ஸாமினேஷனை எழுதலாம். ஸோ எழுதுறதுக்கு அவ்வளோ டைமை வந்து 10 o'clockலேருந்து 1 o'clock வரலும் நீங்கள் எக்ஸாம் எழுதிட்டு அதுக்கப்புறமா அதை நாட் பண்ணி உங்களுக்கு அந்த 1லேருந்து 2 o'clock வரலும் உங்களுக்கு டைம் இருக்குது. ஸோ நீங்கள் ஃபுல் கோர்ஸ் பார்த்தீங்கன்னா பிஃபோர் 2 o'clock நீங்கள் சென்ட் பண்ணிடணும். ஸோ அதே மாதிரி ஆஃப் கோர்ஸ்ன்றது நீங்கள் 10 o'clockலேருந்து 11:30 வரலும் எழுதலாம். ஃபுல்லாக நீங்கள் எழுதக்கூடிய டைம் பார்த்தீங்கன்னா 10 o'clockலேருந்து 11:30 வரலாம். ஸோ அதுக்கப்புறமா 1 hour. ஸோ நீங்கள் எப்போ எக்ஸாமினேஷன் முடிக்கிறீங்களோ இந்த 11:30லேருந்து, ஸோ நீங்கள் ஃபுல் கோர்ஸாக இருந்தால் 1 o'clock, ஆஃப் கோர்ஸாக இருந்தால் உங்களுக்கு 11:30. ஸோ அதுக்கப்புறமா இருக்கக்கூடிய 1 hourக்குள்ளே நீங்கள் சென்ட் பண்ணணும். ஸோ ஆஃப் கோர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஃபோர் அந்த 12:30க்குள்ளே நீங்கள் சென்ட் பண்ணணும். ஸோ 11:30க்கு முடிக்கிறீங்கன்னா 12:30க்குள்ளே நீங்கள் சென்ட் பண்ணணும். ஸோ இந்த டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னுமே உங்களுக்கு ப்ராப்பராக உங்களுடைய காலேஜஸில் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தருவாங்க. ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு தான் அந்த கமிட்டி ஃபார்ம் பண்ணுறது. ஸோ கமிட்டின்றது பார்த்திங்கன்னா எதுக்காக ஃபார்ம் பண்ணுறாங்கன்னா உங்களை அப்சர்வ் பண்ணி பண்ணுறதுக்காக கிடையாது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்றதுக்காகலாம் அந்த கமிட்டி கிடையாது. நீங்கள் இந்த எக்ஸாமினேஷனை எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் ஈஸியாக எழுதணுன்றது தான். ஸோ உங்களுக்கு கொஷின் பேப்பர் அனுப்புறது, அதே மாதிரி நீங்கள் அந்த ப்ராப்பர் டைமில் முடிக்கிறீங்களான்னு பார்த்துட்டு அந்த திரும்பவுமே உங்களுடைய ஆன்சர் ஷீட்ஸை ரிசீவ் பண்ணுறது. ஸோ ஏன்னா 100 members இருக்கீங்கன்னா எல்லாருடைய ஆன்சர் ஷீட்டும் ஒருத்தரே அதை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ண முடியாதுன்றதால உங்களுக்கு ஒவ்வொரு கமிட்டி மெம்பர்ஸும் ஒவ்வொரு குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸை ஹேண்டில் பண்ணுவாங்க. ஸோ அதால் நீங்கள் வந்து ஃப்ரீயாக எழுதலாம். எழுதிட்டு உங்களுக்கான கன்சர்ன் ஸ்டாஃப் கிட்டே நீங்கள் அந்த பிடிஎஃப்பை சென்ட் பண்ணுங்கள். ஸோ எது மூலிமா சொல்கிறாங்களோ வாட்ஸ்அப் மூலிமா சொன்னால் வாட்ஸ்அப் மூலிமா சென்ட் பண்ணுங்கள், மெயில் மூலிமா சொன்னால் மெயில் மூலிமா சென்ட் பண்ணுங்கள். நீங்கள் எக்ஸாம் கம்ப்ளீட் பண்ணி 1 hour வரலும் உங்களுக்கு டைமு. இது உங்களுடைய காலேஜஸில் கரெக்டாக சொல்லுவாங்க. ஸோ ஏன்னா அந்த காலேஜில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அனுப்புகிற பிடிஎஃப்பை யூனிவர்சிட்டியுடைய வெப்சைட்டில் யூனிவர்சிட்டிக்கு வந்து ஒரு லிங்க்கு நம்ம அப்லோட் பண்ணிவிட்டு யூனிவர்சிட்டிக்கு ஒரு லிங்க்கை அனுப்பணும் உங்களுடைய பிடிஎஃப்பை. ஸோ அதால் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஒரு எக்ஸ்சேஞ்சுமே பண்ண முடியாது. நீங்கள் அந்த 11:30க்கு அதே மாதிரி 1 o'clock என்ன பேப்பரை எழுதி நீங்கள் எங்களுக்கு ஸ்கேன் பண்ணி அனுப்புகிறீங்களோ அதை நாங்கள் வந்து யூனிவர்சிட்டிக்கு அப்லோட் பண்ணி வச்சுருவோம். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா சப்போஸ் நம்ம வேறு எந்த ஒரு கிராஸும் பண்ண முடியாது. அதால் நீங்கள் என்ன எழுதி ஃபிசிக்கலாக உங்கள்கிட்ட வச்சுருக்கீங்களோ அதே தான் யூனிவர்சிட்டி கையிலையுமே இருக்கும். ஸோ அப்போது நீங்கள் ஸ்கேன் பண்ணி சென்ட் பண்ணுறதோடு நீங்கள் உங்களுக்கு அன்றைக்கான எக்ஸாமினேஷன்றது முடிஞ்சிடுச்சு. அந்த பேப்பர்ஸ்லாம் நீங்கள் கலெக்டிவாக ஒரே பிளேஸில் உங்களுடைய வீட்டில் அதை சேஃபாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா எல்லா பேப்பர்ஸுமே இதே மாதிரி நீங்கள் அந்த டெய்லி பேசிஸில் அந்த 1 hourக்குள்ளே பிடிஎஃப்பை சென்ட் பண்ணிடணும். சென்ட் பண்ணிவிட்டு ஃபைனலில் தான் லாஸ்ட் டே தான் நீங்கள் கொரியர் அல்லது ஸ்பீட் போஸ்ட்டில் நீங்கள் சென்ட் பண்ணணும் உங்களுடைய காலேஜஸுக்கு. இல்லை நியர்பையில் இருக்கீங்க, வீட்டுக்கு அந்த காலேஜ் பக்கத்துலேயே உங்களுடைய வீடு இருக்குன்னா நீங்கள் நேரடியாக கூட கொண்டு போய் உங்களுடைய அந்த ஆன்சர் ஷீட்ஸை சப்மிட் பண்ணிடலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிரின்ஸிபல் மூலிமா தான், பிரின்ஸிபல்கிட்ட தான் நீங்கள் இது எல்லாத்தையுமே சப்மிட் பண்ணணும். ஸோ இந்த டீட்டெயில்ஸ் ஃபுல்லாகவே உங்களுடைய காலேஜஸில் ப்ராப்பராக இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதால் நீங்கள் உங்களுடைய கன்சர்ன் ஸ்டாஃப், ஸோ மேஜர் ஸ்டாஃபாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு யாரும் அலாட் பண்ணுறாங்களோ அந்த கமிட்டி மெம்பர்ஸ் அவங்க கூட ஜாயின் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கான எல்லா கைடுமே அவங்க பண்ணுவாங்க. ஸோ நம்மளுடைய சேனல் மூலிமா ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்னெல்லாம் டவுட்ஸ் இருக்கோ அதுக்கான தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு அடுத்தடுத்து நம்மளுடைய சேனலில் வந்துக்கிட்டே இருக்கும். நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த பிஎட் எக்ஸாமினேஷனை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸும் நம்மளுடைய சேனல் மூலிமா வரும்.
ஸோ அதால் இந்த தான் ப்ராசஸ்ஸு. ஸோ அப்போது கம்ப்ளீட் பண்ணி 1 ஹவர்க்குள்ளே வித்தின் 1 ஹவர்க்குள்ளே நீங்கள் சென்ட் பண்ணணும்.